ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நவம்பர் 4 நடந்த ஹியரிங் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து பார்க்க போகிறோம். யாரும் சொல்லாத சின்ன சின்ன மைன்யூட் விஷயங்களை கூட இந்த வீடியோவில் ஆட் பண்ணி சொல்லியிருக்கேன். ஸோ மஸ்ட்டு ஃபுல்லாக பாருங்கள். நம்மளோட இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபேண்டசி அஃபிஷியலாக வர வரைக்கும் இந்த மாதிரி ஹியரிங் வீடியோஸ், அதாவது ஹியரிங் நடந்த டீட்டெயில்ஸ் வீடியோஸாக இருக்கட்டும், அடுத்தடுத்த அப்டேட்ஸ்க்கான வீடியோஸ் இந்த சேனலில் தான் வரும். ஸோ மஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. அப்போ தான் மற்றவங்களுக்கும் ஷோ ஆகும். உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 60% நல்ல பாசிட்டிவ் நியூஸ்ன்றது 70% சொல்லலாம், இல்லை 80% கூட சொல்லலாம். ஸோ நல்ல பாசிட்டிவ் நியூஸ் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி நான் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ஹியரிங் ஸ்டார்ட் பண்ணப்போ கவர்மெண்ட்டை வந்து ஜட்ஜஸ் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்லேருந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த லாவை பற்றியும் உங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன மாதிரி வந்து அந்த லாவை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கவர்மெண்ட்டை வந்து அரசு தரப்புலேருந்து நீங்கள் வந்து ஃபுல் விளக்கமான ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்தே ஆகணும் இதுக்கானதுன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா, அடுத்த ஹியரிங் டேட் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ நவம்பர் 19 இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறப்ப கவர்மெண்ட் தரப்பில் இந்த அட்வொகேட் வந்து இல்லை, நவம்பர் 19 நமக்கு செட் ஆகாது, சம் பர்சனல் ரீசன்ஸ்க்காக இன்னும் டேட் வந்து டிசம்பர் 2, அதாவது டிசம்பர் ஃபஸ்ட் வீக்கில் நீங்கள் வந்து வச்சிங்கன்னா நெக்ஸ்ட் ஹியரிங் கொஞ்சம் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம கேமிங் ஆப் சைட்லேருந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அவ்வளோ தூரம்லாம் தள்ளிட்டு போக வேணாம், எங்களுக்கு அது வந்து செட் ஆகாது. ஸோ ஒரு இன்னும் கொஞ்சம் நவம்பர் 19 வச்சாலும் பெட்டராக இருக்குன்ற மாதிரி அவங்க ஆர்குமெண்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜட்ஜஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நவம்பர் 26 ஹியரிங் வச்சுக்கலாம், ஃபைனல் ஹியரிங் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அப்போ என்ன நடந்துச்சுன்னா, அந்த குட் நியூஸ் இப்போ தான் வருது. ஸோ குட் நியூஸ் என்னென்னா, ஆர்கியூமெண்ட்டை வந்து இவங்க கேமிங் சைடில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இவ்வளோ தள்ளிட்டே போனால் ஆல்ரெடி 2 மாதம் எங்களுடைய பிஸ்னஸ் பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ எல்லாமே ஷட் டவுனாக இருக்குது, எந்த பிஸ்னஸுமே ரன் ஆகலை அப்படின்றப்போ சுப்ரீம் கோர்ட் கவர்மெண்ட் சைடில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் பேன் தான் பண்ணியிருக்கோம், இன்னும் லாவை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. ஸோ சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் அது வரைக்கும் வந்து ரன் பண்ணிக்கலாம், உங்கள் அஸ்யூ விஷன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கிளாரிட்டியாக ஒரு ஆர்டர் மாதிரிலாம் கொடுக்க கிடையாது, ஸ்டேவும் கொடுக்க கிடையாது. நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் அது வரைக்கும் ரன் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை, அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஸில் வந்து சில ஆப்ஸ் மேபி ரன் பண்ணலாம். இந்த மாதிரி இந்த சுப்ரீம் கோர்ட்லேருந்து இது வந்தனால நமக்கு வந்து பெருசாக லீகல் இன்ஃபர்மேஷன்ஸு அந்த இதெல்லாம் டாக்குமெண்ட்ஸ்லாம் தெரியாது. பட் ஆப்ஸ்க்கு பெரிய பெரிய ஆப்ஸாக இருக்கட்டும், ட்ரீம் லோனாக இருக்கட்டும், மிஷன் லோனாக இருக்கட்டும், இந்த மாதிரி பெரிய பெரிய ஆப்ஸ்லாம் அவங்க லீகல் இது கேட்டுருவாங்க. லீகல் அட்வைஸ் கேட்டுட்டு தான் மேபி இவங்க சொன்னது வந்து நம்ம பண்ணது கரெக்டாக இருக்குமா அப்படின்றத கேட்டுட்டு மேபி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இல்லை இன்னொரு 20 days தான் இருக்குது, எகெயின் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி எகெயின் ஷட் டவுன் பண்ணுற மாதிரி வந்தால் பயங்கரமாக லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அந்த மாதிரி அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அந்த பிஸ்னஸ்லாம் யோசிச்சு தான் ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமன்றது யோசிப்பாங்க. இன்னொரு அட்வைஸ் என்னென்னா, இந்த டைமை யூஸ் பண்ணி சின்ன சின்ன ஆப்ஸ், அதாவது நமக்கு இப்போ பரிச்சயம் இல்லாத ஆப்ஸ்லாம் வந்து யூசஸை நம்ம கவர் பண்ணி வச்சுக்கலாம். மேபி ஃப்யூச்சரில் ஃபேண்டசி வந்துருச்சுன்னா யூசஸை நம்ம கவர் பண்ணி வச்சுக்கலாம்னு இப்போவே ஸ்டார்ட் பண்ணி, அது உண்மையிலேயே அந்த சுப்ரீம் கோர்ட்டில் சொன்னது வந்து லீகலாக இல்லையா, அதாவது அவங்க வந்து வேர்டிங்ஸே சொல்லியிருந்தாங்க. என்னென்னா, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அது வரைக்கும் ரன் பண்ணிக்கலான்ற மாதிரி தான் இருக்குது. இது வந்து ஸ்டே ஆர்டரோ இல்லை அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஸோ அதனால் எந்த இதுவுமே தெரியாமல் சின்ன சின்ன ஆப்ஸ் வந்து யூசஸை நம்ம வந்து பிடிச்சி வச்சுக்கலான்ற மாதிரி ரன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அவசரப்பட்டு யாரும் பேட் கான்டெஸ்ட் போய் இப்போவே ஆரம்பிச்சிட்டாங்க சின்ன சின்ன ஆப்ஸ்ன்றது போய் உங்கள் மணியை போட்டுறாதீங்க. ஏன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய அமௌண்ட்டே இன்னும் நிறைய ஆப்ஸில் வந்து விட்ரால் வரது இல்லை. பேமெண்ட் கேட்வே ரொம்ப வந்து டிராஃபிக்காக இருக்கிறனால 6 months டைம் கொடுத்துருக்காங்க லா போட்டு இருந்தாலும். ஸோ அந்த 6 மாத காரணத்தினால்தான் நிறைய ஆப்ஸ் வந்து சொன்ன டேட்லேருந்து தள்ளி போயிட்டுருக்கு. இன்னும் அமௌண்ட் வரலை நிறைய பேருக்கு, எல்லாத்துக்குமே அப்படி தான் நினைக்கிறேன். நிறைய ஆப்ஸில் வந்து வித்ட்ரால் கொடுக்கல. ஸோ பெரிய பெரிய ஆப்ஸில் வந்து லீகல் இதெல்லாம் கேட்டுட்டு எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நானும் பேசிகிட்டு தான் இருக்கேன். ஸோ நமக்கு வந்து சொல்லிடுவாங்க ஃபஸ்ட்டு. சொன்னதுக்கப்புறம் இது உண்மையா, இது லீகலாக, இது இப்படி பண்ணுறது கரெக்டான்றதை கேட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட் மூவ்ன்றது பண்ணிக்கலாம். ஸோ அது வரைக்கும் யாரும் அவசரப்பட்டு எதுவும் பண்ணிட வேணாம். ஸோ அதே மாதிரி இந்த லாவை எதிர்த்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் கனடா கவர்மெண்ட்டும் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஐ திங்க் நவம்பர் 7 அன்றைக்கி வருதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி அதை பற்றி எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இல்லை. அதேமாதிரி ஜிஎஸ்டி ப்ராப்ளமும் போயிட்டுருக்கவங்க யாராவது தெரிஞ்சிருக்கும், அதை பற்றி எதுவுமே பேசலாம். மேபி நவம்பர் 26 ஃபைனல் ஹியரிங்காக இருக்கலாம். அன்றைக்கி வந்து ஃபைனல் ஹியரிங் கேட்டுட்டு ஜட்ஜ்மெண்ட் டே தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இல்லை அன்றைக்கே ஸ்டே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்கும். பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னா. அப்புறம் இன்னும் நான் சின்ன சின்ன மைன்யூட் விஷயங்கள் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அது என்னென்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, கேமிங் சைட்லேருந்து ஆர்குமெண்ட் என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, கேம் ஆஃப் சான்ஸ் இல்லை இது கேம் ஆஃப் ஸ்கில்லு. ஸோ அந்த ஆர்குமெண்ட்டுன்ற ப்ளேஸ் பண்ணுறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து இது வந்து எங்களோட ரைட்ஸை பறிக்கின்ற மாதிரி இது பண்ணியிருக்காங்க. கேமிங் சைட்லேருந்து இந்த மாதிரி ஒரு தனிநபருடைய ட்ரேடிங் ரைட்ஸையும் பிஸ்னஸ் ரைட்ஸையும் இது
பாதிக்கிற மாதிரி இருக்குது இந்த லான்ற மாதிரி ஆர்குமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, நம்ம கேம் ஆஃப் ஸ்கில் அண்ட் சான்ஸுக்கு வரலாம். ஸோ இப்போ என்ன நடந்துச்சு, நீங்கள் லைவ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும் யூடியூப்பில். ஸோ இந்த ஆர்குமெண்ட்ஸ் இன்றைக்கி போயிட்டு இருக்கப்போ நியூவாக ஒரு அட்வொகேட் வந்து என்னையும் இந்த கேஸில் டேக் பண்ணிடுங்க, நானுமே ஃபைல்ன்றது பண்ணியிருக்கேன்ற மாதிரி சொல்லியிருந்தார். அஸ் அ பிளேயர், நான் வந்து ஒரு பிளேயர், செஸ் பிளேயர், நான் இந்த கேமை வச்சு ப்ளே பண்ணிகிட்ருக்கேன், இது எனக்கு வாழ்வாதாரத்துக்கு உதவிட்டு இருந்துச்சு, இப்போ நம்ம இதை பேன் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. நானும் ஒரு ஆப்லாம் ஸ்டார்ட் பண்ணலான்ற மாதிரி இருந்தேன்ற மாதிரி சொல்கிறப்போ அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா திரும்ப கேட்டாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட்லேருந்து கேட்குறப்ப பிளேயர்னால் எனக்கு புரியல என்ன மாதிரி அப்படின்றப்போ, நான் டோர்னமெண்ட்ஸ் ப்ளே பண்ணுவேன் அப்படின்றப்போ, டோர்னமெண்ட்டுனா இன்னும் எனக்கு புரியலைன்ற சொல்கிறப்போ, இந்த மாதிரி ஆன்லைனில் நான் டோர்னமெண்ட் பண்ணுவேன் அப்படின்றப்போ சுப்ரீம் கோர்ட் சைடில் என்ன சொன்னாங்க, ஆமாம் பெட்டிங் கேம்லிங் நீங்கள் பண்ணுவீங்களா? ஸோ அந்த மாதிரி கேட்குறப்போ இல்லை நான் வந்து செஸ் பிளேயர், செஸ் டோர்னமெண்ட் ஆன்லைனில் ப்ளே பண்ணுவேன். ஸோ ப்ளே பண்ணுறப்போ வந்து பார்ட்டிசிபேஷனுக்கு மணி பே பண்ணி வின்னிங் ப்ரைஸை நான் வந்து எடுத்துப்பேன் அந்த மாதிரி சொல்கிறப்ப சுப்ரீம் கோர்ட் சைட்லேருந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஆமாம் அதுதான் பெட்டிங் கேம்லிங் அதுதான் அந்த மாதிரி வந்து சொன்னாங்க. ஸோ அது வந்து சின்ன ஒரு மைனஸாக இருக்குது. என்னென்னா அந்த கேம் ஆஃப் ஸ்கில் அண்ட் கேம் ஆஃப் சான்ஸுன்றது பிரித்து பார்க்கலையோ அந்த செகண்ட்லன்றது எனக்கு அது வந்து தெரியலை. ஸோ அதை தான் நான் வந்து இந்த சின்ன விஷயத்த சொல்லணும்னு நினச்சேன். யூடியூப்பில் அந்த வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன், அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ இது வந்து இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கான ஒரு வீடியோ தான், அதே வந்து ப்ரொமோட்டாக எதுவும் பண்ணலை. எகெயின் நான் சொல்கிறேன், இது வந்து இந்த அவங்க சொல்லியிருக்காங்க, இது அது வர வரைக்கும் இந்த நெக்ஸ்ட் ஹியரிங் வரைக்கும் மேபி ரன் பண்ணால் பண்ணிக்கலாம் இஷ்டம் இருந்தால்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் எந்தளவுக்கு அது உண்மை லீகலான்னு தெரில. அது அப்படி லீகலாக இருந்துச்சுன்னா அடுத்தடுத்த அப்டேட் நம்ம சேனலில் வந்துடும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்கள் நோட்டிஃபிகேஷன் போட்டால் வரும். சின்ன விஷயங்களும் நான் ஷார்ட்ஸ்லேயும் வந்து ஆட் பண்ணி போடுறேன். சப்போஸ் இது வந்து பிக் ஆப்ஸ்லாம் வந்து ஓகேன்னு சொல்லிட்டாங்க, என்கிட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னா, நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு உடனே பாஸ் பண்ணிடுவேன். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், எல்லாமே தெளிவாக பார்த்துட்டு எதுனாலும் மூவ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.